ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணு பார்க்க போகிறோம். ஏன்னா டிசைனிங்கில் முக்கால்வாசி ப்ராப்ளம் இதில் தான் க்ரியேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டே அதை நம்ம பார்த்துடலாம். ஃபைல் மெனுவில் நியூ இல்லாட்டி Ctrl+N அதுக்கான ஷார்ட்கட், இல்லைன்னா டேரெக்டாக இங்கே கூட கிளிக் பண்ணலாம். நியூ ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இப்போ இருக்கிற இந்த விண்டோவில் ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இதில் ரீசெண்ட், சேவ்டு, ஃபோட்டோ பிரிண்ட் இந்த மாதிரி நிறைய டேப் இருக்குது. டைரெக்டாக ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இதில் இருக்கிற எல்லா சைஸுமே ஸ்டுடியோவுக்கான சைஸ். இதில் எதை கிளிக் பண்ணாலும் சைஸு மட்டும் மாறும். மற்றபடி யூனிட்ஸ், ரெசல்யூஷன், கலர் மோட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சைஸ் 6x4 இந்த மாதிரி சைஸ் இருக்கும். இது போக கஸ்டம் சைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக இதில் ஏதாவது ஒரு ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன சைஸ் வேணுமோ இதில் கொடுத்துக்கலாம். இதில் 12x8 அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். போர்ட்ரேட்டாக, லேண்ட்ஸ்கேப்பாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபோட்டோ டேப் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால கலர் மோட், ரெசல்யூஷன், யூனிட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே ரொம்ப கவனமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று நம்ம தப்பாக வச்சிட்டோம்னா கூட என்டையர் டிசைனிங்கே மிஸ்டேக் ஆயிரும். பட் இப்போதைக்கு இந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே கரெக்டாக வந்துடும். டைமென்ஷன் மட்டும் வச்சா போதும், அதாவது விட்த்து ஹைட்டு மட்டும் நீங்கள் வச்சாலே போதும். ஒருவேளை இதில் இல்லாத ஏதாவது ஒரு சைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். 8x12 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஃபைல் நேமாக கன்சிடர் ஆகும். இதில் சேவ், அதாவது இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இதை ஒரு ப்ரீசெட்டாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு சேவ்டு டாக்குமெண்ட்டில் இங்கே வந்துடும். ஃபோட்டோஷாப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் இது இருக்கும். இனிமேல் அடிக்கடி இதே சைஸில் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அதே சைஸில் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். இதில் என்ன வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். ஃபைல் மெனுவில் க்ளோஸ் கொடுக்குறேன். அகைன் நியூ ஃபைல். ஸோ ஃபோட்டோ டேப்பில் ஸ்டுடியோவுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ப்ரீசெட் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற சைஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரீசெட்டில் கிளிக் பண்ணிவிட்டு சைஸை மட்டும் மாற்றிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. வேறு இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஃபோட்டோஷாப்பை பொறுத்தவரையில் கம்ப்ளீட்டாக பிரிண்டிங் அப்படின்னாலே RGB தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக பிரிண்ட் டேப்பை நீங்கள் சூஸ் பண்ணாலும் இங்கே RGB தான் இருக்கும். ஸ்டுடியோ ஒர்க்கை தவிர வேறு என்ன மாதிரியான பிரிண்டிங் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக CMYK வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கில் CMYK வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா RGBயில் நீங்கள் கலர் எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதில் வர கலருமே கரெக்டான கலராக இருக்காது CMYK பிரிண்டிங்க்கு. ஸோ CMYK ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் CMYK வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். பட் ஒருவேளை நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதில் A4, A6, A5 இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ன சைஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி A4 நம்ம சூஸ் பண்ணுவோம். நீங்கள் A4 சூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக ஸ்டுடியோ ஒர்க்கை தவிர வேறு என்ன மாதிரியான பிரிண்டாக இருந்தாலும் CMYK வச்சிடலாம். மற்றபடி இதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். CMYK கலர் மோட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் க்ரியேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேரில் நீங்கள் பிரிண்ட் டேப் சூஸ் பண்ணாலே இங்கே CMYK வந்துடும். ஃபோட்டோஷாப் கம்ப்ளீட்டாகவே RGB பேஸ்டான ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேருங்கிறதுனால அவங்க டிஃபால்ட்டாக RGB கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நீங்கள் CMYK கலரும் தாராளமாக பண்ணலாம். பிரிண்டை பொறுத்தவரையில் பேப்பர் ஒர்க்குக்கு தேவையான எல்லா ப்ரீசெட்டுமே டிஃபால்ட்டாக இருக்கும். பட் இது போக கஸ்டம் சைஸில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் டிசைனிங்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்தியாசமான சைஸில் இருக்கும். அதுக்கான ப்ரீசெட்டிங் எதுவுமே இருக்காது. ஒருவேளை ஃப்ளெக்ஸ் டிசைனிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதில் ஏதாவது ஒரு ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்டர் இருக்குது, நான் கிளிக் பண்ணிட்டேன். இன்ச்சஸில் வந்துடுச்சு. ஃப்ளெக்ஸ் டிசைனிங் சைஸ் 2 டைப்பில் வரும். ஒன்று இன்ச்சஸ், இன்னொன்று ஃபீட். இன்ச்சஸில் வந்தாலும் ஃபீட்டில் வந்தாலும் இங்கே ஃபீட்டு கிடையாது, இன்ச்சஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃபீட்டில் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ இருக்கும். 10x15, 10x15 அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஃபீட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் 600 ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. கலர் மோட் CMYK கண்டிப்பாக வைக்கணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க. இந்த சைஸும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வெர்டிக்கலாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதில் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே சைஸ் அப்படியே மாறிடும். இப்போ சேவ் ப்ரீசெட் கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 15x10 அந்த மாதிரி கொடுக்குறேன். சேவ் ப்ரீசெட். இப்போ நமக்கு ஃப்ளெக்ஸ் சைஸும் வந்துடுச்சு. ஸ்டுடியோவுக்கு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ப்ரீசெட். ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். எல்லா சைஸுக்கும் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி ப்ரீசெட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இங்கே CMYK வந்துடும். அப்புறம் சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். 10x10 இல்லாட்டி 8x12 இந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்ணலாம். 10x12ங்கிற மாதிரி சைஸ் வரும். ஒரு வாட்டி நீங்கள் ப்ரீசெட் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே விட்த்து ஹைட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா டைமும் ப்ரீசெட் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஃப்ளெக்ஸுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அதே ஃப்ளெக்ஸுக்கு இன்ச்சஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரேண்டமான சைஸ் வைக்கிறேன். ஒருவேளை 45க்கு 60 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா யூனிட்ஸில் கண்டிப்பாக இன்ச்சஸ்லேயே தான் இருக்கும். பட் ரெசல்யூஷனில் 72 வச்சுருங்க. 72 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக மினிமலான ரெசல்யூஷனுக்கான ஒரு வேல்யூ. அது 72 தான் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு சில பேருக்கு 100 வைப்பாங்க. பட் 72 தாராளமாக வச்சுக்கலாம். 100ம் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 72 உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 100 வச்சுக்கோங்க.
ஸோ சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்னா கண்டிப்பாக 72 வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 100 வைக்கிறதுனால எந்த ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃப்ளக்ஸுக்கு இன்ச்சஸ்லேயும் நீங்கள் ஒரு ப்ரீசெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 45க்கு 60. இப்போ ஃபீட்டில் வரும்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வேறு வேல்யூ இருந்துச்சுன்னா இன்ச்சஸுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே சேம் தான். யூனிட் சேம், ரெசல்யூஷன் சேம், கலர் மோடும் சேம். ஸோ ஃப்ளெக்ஸை பொறுத்தவரையில் இதில் ப்ரீசெட் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபீட்டையும் இன்ச்சஸையும் தாண்டி அங்கே வேறு எந்த வேல்யூவும் வராது. அப்புறம் இதே பிரிண்டிங் டேப்பில் லெட்டர் சூஸ் பண்ணிங்கன்னா இன்ச்சஸ்னு வரும், A4 சூஸ் பண்ணிங்கன்னா மில்லிமீட்டர்னு வரும். மோஸ்ட்லி சென்டிமீட்டரில் இருக்காது. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மேலே இருக்க டேப் எல்லாம் பார்த்துடலாம். ஆர்ட்டை பொறுத்தவரையில் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுக்குமே ஸ்டுடியோவுக்குள்ளே ஏதாவது ஒரு சைஸ் வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மோஸ்ட்லி RGBயில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதில் ஒரு சில சைஸ் இருக்குது, 18க்கு 24 அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக ஆர்ட் பண்ணும்போது நல்ல பெரிய சைஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஈஸியாக ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏதாவது டிஜிட்டல் பேஸ்டான டிசைன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பிக்சல் கிரிட் மூலமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி போஸ்டர் சைஸ் தான் இருக்கும். அதில் ஆர்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கான செக்ஷன் இது. வெப்பை பொறுத்தவரையில் நிறைய ப்ரீசெட் இருக்குது. ஆனால் 2 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே இருக்குது வெப் மோஸ்ட் காமன் அப்படின்னு. பட் இது ரொம்ப சின்ன ஸ்க்ரீன். இப்போ எல்லாமே ஃபுல் ஹெச்டிக்கு வந்துடுச்சு. சின்ன ஸ்க்ரீன் உள்ள டிவைஸ் கூட ஃபுல் ஹெச்டிக்கான டைமென்ஷன் தான் இருக்குது. பெரிய ஸ்க்ரீனில் செக் பண்ணும்போது அந்த டிசைன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். 2 டிசைனும் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனில் டிசைன் பண்ணாலும் ஃபுல் ஹெச்டியில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெப் லார்ஜில் டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன மானிட்டருக்கான சைஸ்லையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு சில டைமென்ஷன் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எதுவுமே க்ரியேட் பண்ண வேண்டாம். ஏன்னா மொபைல் ஆப்புக்கு நிறைய UI டிசைனிங் சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். ஏதாவது வால்பேப்பர் வைக்கிறீங்க, ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணனா கூட மொபைல்லே இருக்குது. சிம்பிளாக செலக்ட் பண்ணிவிட்டு வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வரக்கான அவசியமே இல்லை. இந்த டேப் அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். ஃபில்ம் அண்ட் வீடியோ ஏதாவது தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணதாக இருந்தால் மட்டும் ஒர்க் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 2 சைஸ் தான் அதிகமாக இருக்கும். யூடியூபோட ரெக்கமெண்டேஷனே இந்த சைஸ் தான். ஒருவேளை 4K மானிட்டருக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த சைஸை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிடலாம். இதில் கிளிக் பண்ணாலே போதும். இதில் ப்ரீசெட்டை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கண்டென்ட் இந்த செக்ஷனுக்குள்ளே வைக்கிற மாதிரியான கைட்லைன்ஸ் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆயிரும். அகைன் ஃபைல்லையும் கொடுக்குறேன். சம்டைம் நீங்கள் நியூ ஃபைல் கொடுக்கும்போது இதில் எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். அது ஃபோட்டோஷாப்போட ப்ராப்ளமாக இல்லை, கிராஃபிக்ஸ் சப்போர்ட் ஆகாதனால வர்ற ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆராய்ச்சிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தில் நம்ம பிசியில் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எடிட் மெனுவில் ப்ரிஃபரன்ஸ் ஜென்ரல், இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரலில் யூஸ் லெகசி நியூ டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த டிக்கை மட்டும் கொடுங்க. இப்போ ஓகே பண்ணிவிட்டேன். அகைன் கிளிக் பண்ணுறேன், நியூ ஃபைல் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி வந்துடும். பழைய வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரியான நியூ விண்டோ தான் வரும். உங்களுக்கு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே எடுத்துக்கோங்க. இதுலேயும் டிஃபால்ட்டாக ப்ரீசெட் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணதும் வந்துடும். இப்போ நான் க்ரியேட் பண்ணதும் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஒருவேளை இதில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணுறீங்கன்னா US பேப்பர் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வரும். வெப் சூஸ் பண்ணுறேன். வெப்பை சூஸ் பண்ணதுனால அது ரிலவெண்ட்டான ப்ரீசெட்டிங் இருக்கும். இதில் US பேப்பர் சூஸ் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணால் அதில் ஒரு 3 சைஸ். இன்டர்நேஷ்னல் பேப்பர் சூஸ் பண்ணோன்னா A4, A6, A5, A3 இந்த மாதிரியான பேப்பர். வேறு இதில் எதுவுமே தேவைப்படாது. ஆர்ட் போர்டுனா மொபைல் டிவைஸ் சம்மந்தப்பட்டது தான், அது நமக்கு தேவையில்லை. ஸோ இக்னோர் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ரீசெட் வைக்கும்போது இங்கேயும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா புதுசாக இருக்கிற நியூ விண்டோவில் டேப் வைஸ் கரெக்டாக வந்துடும். இதுலேயும் மோஸ்ட்லி வரும் நம்புகிறேன். புது வெர்ஷனில், பழைய வெர்ஷனில் 2 யூனிட்டும் தனித்தனியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் உண்டு. பட் இப்போ நீங்கள் மேலே என்ன வைக்கிறீங்களோ அது அப்படியே கீழே வந்துடும். ஸோ இது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். பட் புதுசாக வரக்கூடிய நியூ விண்டோ ஒர்க் ஆகலைன்னா மட்டும் இந்த விண்டோ எடுங்க. இதே டாக்குமெண்ட்டில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோடு ஒர்க் பண்ணும்போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. IT MNC லெவலில் ஜாபுக்கு பிளான் பண்ணி மாஸ்டரிங் லெவலில் நீங்கள் டிசைனிங் சாஃப்ட்வேர் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், XD, Corel Draw இன்னும் நிறைய டிசைனிங் சாஃப்ட்வேருக்கு நான் கோர்ஸ் லான்ச் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த 5 தாராளமாக போதும். எல்லா சாஃப்ட்வேருக்குமே குறைஞ்சது 30 வீடியோ இருக்கும் எக்ஸசைஸ் ஃபைல்ஸோட. அந்த கோர்சஸுக்கான ட்ரெய்லர் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி பை பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா இதை பை பண்ணி நீங்கள் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில டைமென்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ளக்ஸ் டிசைனை பொறுத்தவரையில் ஃபீட்லேயும் இருக்கும், இன்ச்சஸ்லேயும் இருக்கும். ஃப்ளக்ஸ் டிசைன் ஃபீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 600 ரெசல்யூஷன் வைக்கணும். இது ஃபோட்டோஷாப்பில் வராது, அதை நம்ம தான் வைக்கணும். அதே போல் இன்ச்சஸ் அப்படிங்கிற யூனிட்ஸ் அதில் இல்லாதனால நீங்கள் ரெசல்யூஷன் வச்சு தான் அதை ஃபீட்டுங்கிற மாதிரி காமிச்சிக்க முடியும். கலர் மோட் கண்டிப்பாக CMYKல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே ஃப்ளக்ஸ் டிசைனுக்கு இன்ச்சஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் இருக்கும். இது ஃபீட்டுன்னு எடுத்துக்கலாம், இது இன்ச்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை ஒரு வேல்யூ ஃபீட்லேயும் ஒரு வேல்யூ இன்ச்சஸ்லையும் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க. 8x12 கொடுத்தீங்கன்னா 96 வரும். ஸோ 96 x
45 அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும். 1 ஃபீட்லேயும் 1 இன்ச்சஸ்லையும் இருந்துச்சுனாலே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் 35 இல்லாட்டி 36 வைக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா மட்டும் இந்த மாதிரி பாயிண்ட் வைங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக வந்துச்சுன்னா ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். பட் சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். சேவ்டில் ஃப்ளக்ஸ் டிசைன் இன்ச்சஸில் 90 கொடுத்துட்டேன். அதாவது 90 இன்ச்சஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்கிள் பேஸ்டான ஏதாவது டிசைன் வருதுன்னா ஷேப் மூலமாக மட்டுமே ஒர்க் பண்ணுங்கள். இதே ஷேப்பில் வியூ மெனுவில் ரூலர் இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு 90 ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கேன்வாஸ் வச்சுட்டு சென்டர் கரெக்டாக சென்டரில் வந்துடுச்சு. நீங்கள் ஷேப்பில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணும்போது டேமேஜ் ஆகாது. அதாவது எட்ஜ் வந்து ஷார்ப்பாக அப்படியே இருக்கும். எலிப்டிக்கல் மார்க்கிங் டூல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணும்போது பிக்சல் டேமேஜ் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. இதோட எட்ஜ் பார்த்தீங்கனாலே தெரியும், பிக்சல் அப்படியே டேமேஜ் ஆகும். ஷேப்பில் வந்து அதே ஷார்ப்பில் அப்படியே இருக்கும். ஸோ ஏதாவது சர்க்கிள் பேஸ்டாக டிசைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஷேப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ளக்ஸ் டிசைனுக்கு. அப்புறம் யூஸ்வலாக ஸ்டுடியோவுக்கு இந்த மாதிரியான சைஸ் இருக்கும். இதில் ஃப்ளக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 72 ரெசல்யூஷன் வைக்கணும் இன்ச்சஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா. ஆனால் ஸ்டுடியோ பொறுத்தவரையில் 72 கிடையாது, 300 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃப்ளக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 72 வச்சுக்கோங்க. ஸ்டுடியோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா 300 ரெசல்யூஷன் கண்டிப்பாக வச்சுருங்க. அது கீழே வைக்க வேண்டாம், அதுக்கு மேலேயும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போது 300 RGB, ஃப்ளக்ஸ் டிசைனுக்கு ஒர்க் பண்ணும்போது 72 CMYK. ஃப்ளக்ஸுக்கு இந்த மாதிரி டைமென்ஷன் இருக்கும், ஸ்டுடியோவுக்கு இந்த மாதிரியான சைஸ் இருக்கும். இன்னும் நிறைய சைஸ் கூட இருக்குது. என்ன சைஸில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அந்த சைஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் பேப்பர்ஸை பொறுத்தவரையில் A5, A4, A3, A2 இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் பேப்பர்னால் சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுவாங்க, சின்ன சைஸ் அப்படின்னா MMல இருக்கும். இதுக்கு ரெசல்யூஷன் 300 கண்டிப்பாக இருக்கணும். கலர் மோட் CMYK தான். அதே போல் டிஜிட்டல் டிசைன், ஏதாவது சோசியல் மீடியாக்கான ப்ரொமோஷன் இல்லாட்டி ஏதாவது மொபைல் ப்ரொமோஷன், வெப்பில் போடக்கூடிய பேனர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்டுக்கான சைஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். சோசியல் மீடியாவுக்கு சைஸ் மாறும். என்ன சோசியல் மீடியாவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அது ரெலவெண்ட்டான சைஸை வச்சுட்டு 72 பிக்சல் கண்டிப்பாக ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. கலர் மோட் RGB தான். ஸோ நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த சைஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் கன்ஃபியூஸே ஃப்ளக்ஸ் டிசைனிங்க்கு மட்டும் தான், மற்றபடி எல்லாமே நீங்கள் டேப் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். அதனால் என்ன மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களோ அது ரெலவெண்ட்டான சைஸை கரெக்டாக ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நியூ டாக்குமெண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.